ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேடு சார்கோல் சோப்பு தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பியூர் கோட் மில்க் சோப்போட சோப் பேஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வைட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணணுங்கிற ரெசிபி வந்து நம்மளோட வீடியோவில் இருக்குது. நீங்கள் போய் சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட், ஒரு பேனில் தண்ணி வெந்நீர் கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு பவுலில் நான் அந்த சோப் பேஸ் போட்டு நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே அந்த சோப் பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கட்டி வந்து கரையிறதுக்கு இருக்கும் போதே நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே அந்த சூட்லேயே வந்து கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடரை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு வைட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று வந்து அதில் போட போகிறேன். ஒரு வைட்டமின் இ கேப்சூல் வந்து போதுமானது. நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆகும். சார்கோல் வந்து ஜென்ரலாகவே நம்ம ஸ்கின்னில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எடுத்துகிட்டு டர்ட்ஸ் எல்லாம் எடுக்கும். வைட்டமின் இ கேப்சூல் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் ஆக்கி கொடுக்கும். ஸோ அந்த ஒரு டேப்லெட்டையும் வந்து நான் போடுறேன் அதில், வைட்டமின் இ கேப்சூல். நான் ஏன் தண்ணியில் வச்சு பண்ணுறேன்னா, இது வந்து வெளியில் எடுத்துகிட்டு பண்ணோன்னா நல்லா இறுகி போயிடும். ஸோ அந்த வெந்நீர்லேயே வச்சுட்டு நான் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டில் ஊற்றும் போது இந்த பவுலை நான் எடுத்து மோல்டில் ஊற்றிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம்மேட் சோப் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல்லோ இல்லை வந்து கெமிக்கல்ஸோ எதுவுமே கிடையாது. 100% பியூர்லி நேச்சுரல். இந்த மோல்டில் ஊற்றிட்டேன். ஒரு 3 ஹவர் ஃப்ரீசரில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் 3 ஹவர்ஸ், வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் 6 ஹவர்ஸ் நல்லா இந்த மோல்டு அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மோல்டு நல்லா வந்து சோப்பு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.